கரூர் துயரச் சம்பவத்தின் உடற்கூராய்வு அறிக்கைகள் வெளியாயின. உயிரிழந்தவர்களுக்கு கடைசி 2-3 நிமிடங்களில் மூச்சுவிட முடியாத நிலை ஏற்பட்டதாக அதிர்ச்சி தகவல். கரூர் துயரச் சம்பவத்தில் மூச்சு திணறலால் மருத்துவமனைக்கு அழைத்து வரும் வழியிலேயே பலர் உயிரிழப்பு. 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு விலா எலும்புகள் முறிந்து உள்ளுறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். கரூர் துயரச் சம்பவத்தில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் என். ஆனந்தை கைது செய்ய போலீசார் திட்டம். நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கைது செய்வதற்கு போலீசார் தீவிரம் காட்டி வருவதாகவும் தகவல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தன்னை சந்தித்ததாக வெளியான தகவல் பொய்யானது. ஆடிட்டர் குருமூர்த்தி விளக்கம். கரூர் துயரச் சம்பவம் குறித்து வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்ப வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கும்படியும் அறிவுறுத்தல். கரூர் துயரச் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆய்வு. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்களிடம் தீவிர விசாரணை. கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்களை கண்காணிக்கிறது காவல்துறை. தேவைப்பட்டால் வீடியோ வெளியிட்டவர்களை அழைத்து விசாரிக்க திட்டம். அரசியல் பலத்தை பறைசாற்ற விஜய் பரப்புரைக்கு வேண்டுமென்றே காலதாமதம் செய்ததே கூட்ட நெரிசல் பலிகளுக்கு காரணம். கரூர் துயரச் சம்பவம் குறித்த முதல் தகவல் அறிக்கையில் திடுக்கிடும் தகவல். போலீசாரின் எந்தவித எச்சரிக்கையையும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொருட்படுத்தவில்லை. விபரீதம் ஏற்படும் என எச்சரித்தும் கண்டுகொள்ளவில்லை என எஃப்ஐஆரில் குற்றச்சாட்டு. கரூரில் விஜயின் பரப்புரையில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான சம்பவம். புதிய விசாரணை அதிகாரியாக ஏடிஎஸ்பி பிரேமானந்தன் நியமனம். தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு. 10க்கும் மேற்பட்டவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல். கரூர் துயரச் சம்பவத்தில் யாரையும் குறை கூற விரும்பவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் ஏழைகள், ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலையில் இருப்பதாக வேதனை. கரூர் துயரச் சம்பவம் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் விசாரணை குழு அமைப்பு. பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையில் 8 பேர் கொண்ட எம்பிக்கள் குழு விசாரிக்கிறது. கரூர் பெருந்துயரம் குறித்து சிபிஐ விசாரணை கோரிய தமிழக வெற்றிக் கழகத்தின் மனுவை அவசர வழக்காக ஏற்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. நாளை மனு ஏற்கப்பட்டு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்றும் தகவல்.
கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சந்தித்து ஆறுதல் கூற அனுமதிக்க வேண்டும். விஜய் செல்வதற்கு உரிய பாதுகாப்பு வழங்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 39 பேருக்கு ஒரே இரவில் பிரேத பரிசோதனை செய்தது எப்படி? தமிழ்நாடு அரசு தரப்புக்கு தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர் கேள்வி. கரூர் துயரச் சம்பவம் நிகழ்ந்து 30 மணி நேரத்திற்கு பின் வீட்டை விட்டு வெளியே வந்தார் விஜய். நீலாங்கரை இல்லத்தில் இருந்து பட்டினப்பாக்கம் வீட்டிற்கு சென்றவருக்கு போலீஸ் பாதுகாப்பு. கரூர் துயரச் சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் 2வது நாளாக விசாரணை. உயிரிழந்தவர்களின் வீட்டிற்கே நேரில் சென்று பாதிப்புகளை கேட்டறிகிறார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கைது செய்ய வலியுறுத்தி சென்னை முழுவதும் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பெரும் பரபரப்பு. நேற்றைய தினம் விஜய் வீட்டை முற்றுகையிட முயன்ற நிலையில் இன்று கைது செய்ய கோரி போஸ்டர்கள் மூலம் வலியுறுத்தல். கரூர் துயரச் சம்பவம் குறித்து 29 மணி நேரத்திற்கு பின் மௌனம் கலைத்தாத அர்ஜுனா. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் ஒருவனாக தமது வாழ்க்கை பயணம் தொடரும் என்றும் சமூக வலைதளத்தில் உருக்கமான பதிவு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு அன்புமணி வலியுறுத்தல். குற்றம் சாட்டப்பட்டுள்ள தமிழக காவல்துறையினரே புலன் விசாரணை நடத்தக்கூடாது என்றும் எதிர்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சமாக 86,000 ரூபாயை கடந்தது. ஒரே நாளில் 1040 ரூபாய் வரை உயர்ந்து 86,160 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவுத்துறை இணையதளம் முடங்கியது. பத்திரங்களை பதிவு செய்ய முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி. பாமக நிறுவனர் ராமதாசுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் திடீர் சந்திப்பு. தமது இல்ல திருமண விழாவில் பங்கேற்க அழைப்பிதழ் வழங்கியதாக தகவல். தாம்பரம் அருகே உள்ள மறைமலை நகரில் தனியார் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதம். நெல்லை மாவட்டம் காவல் கிணறு அருகே தாறுமாறாக ஓடிய கார் சாலை தடுப்பில் மோதி விபத்து. காரின் என்ஜின் கழன்று ஓடும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வைரல். சண்டை நிறுத்தம் தொடர்பான மாவோயிஸ்ட் அமைப்பின் அழைப்பை நிராகரித்தது மத்திய அரசு. ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையுமாறு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் தேவாலயத்திற்குள் லாரியை விட்டு மோதி மர்ம நபர் துப்பாக்கிச்சூடு.
4 பேர் உயிரிழந்த நிலையில் தேவாலயம் முழுவதும் எரிந்து சாம்பலானது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரின் கைகளில் இருந்து கோப்பையை வாங்க மறுத்த இந்திய வீரர்கள். கோப்பை மற்றும் பதக்கங்கள் இல்லாமல் வெறும் கைகளுடன் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்டம்.